TBC Tamil News. டிபிசியின் தலைப்புச் செய்திகள். பிரித்தானியாவில் லேபர் கட்சி ஆட்சியை கைப்பற்றும் என்று கூறப்படுகிறது. ஜனாதிபதியை பாதுகாப்பதற்கு இந்தியா மேற்குலக தரப்பினர் கூட்டாக முயற்சிக்கின்றனர் என்கிறார் கஜேந்திரன் பாராளுமன்ற உறுப்பினர். தேர்தலை தற்போது நடத்தினால் பதற்றமான நிலைமை ஏற்படும் என்கிறார் சிவி விக்னேஸ்வரன். அக்டோபர் முதல் வாரத்தில் தேர்தல் நடத்தப்படும் அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ. முறிகளை மறுசீரமைப்பதற்கு கடன் வழங்குநர்களுடன் அடிப்படை இணக்கப்பாட்டை இலங்கை எட்டியுள்ளது. 1700 ரூபாவாக அதிகரிப்பது தொடர்பாக வர்த்தமானி அறிவித்தலை அமுல்படுத்துவதற்கு இடைக்கால தடை உத்தரவு. இலங்கை நேபாளம் மாலைத்தீவுக்கான பணிப்பாளர் டேவிட் சிஸ்லேனுக்கும் ஜனாதிபதிக்கும் இடையிலான சந்திப்பு ஜனாதிபதி அலுவலகத்தில் நடந்துள்ளது. வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிபிசியின் காலை தமிழ் செய்திகளுடன். இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். ரணில் விக்ரமசிங்க தேர்தலில் வெற்றி பெறுவார் என்பதற்கு எவ்விதமான உறுதியான விடயங்களும் இல்லை என்பதால் அவரை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்குலக இந்திய தரப்பினர் முன்னெடுக்கின்றனர் என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்தார். யாழ்ப்பாணத்தில் உள்ள தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் அலுவலகத்தில் நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்ததோடு, ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்திய மேற்குலகு தரப்புக்கு சாதகமான ஒருவராக உள்ளார். ஆகவே இந்திய மேற்குலகு தரப்பினர் சீனாவை கட்டுப்படுத்துவதற்காக ரணில் விக்ரமசிங்காவே ஆட்சியில் தொடர வேண்டும் என்று கருதுகிறார்கள் என்றும் கூறினார். இந்திய மேற்குலகு நலன் சார்ந்த திட்டங்களை ரணில் ஆதரிக்கின்றார். அது மட்டுமின்றி நாட்டின் வளங்களை அந்த தரப்பினருக்கு தாராளமாக வழங்குகின்றார். ஆகவே அவர்கள் ரணில் விக்ரமசிங்க எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்பதில் தலைகீழாக நிற்கின்றார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார். இதன் காரணமாகவே ரணில் விக்ரமசிங்காவிற்கு புகழ் மாலை சூட்டும் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றன. செய்யாத விடயங்களையும் நிகழ்ந்தேறியதாக கூறப்படுகிறது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். தேர்தலை தற்போது நடத்தினால் பதற்றமான நிலைமை ஏற்படும் என்று தமிழ் மக்கள் கூட்டணியின் பொதுச் செயலாளர் சிவி விக்னேஸ்வரன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். கொழும்பில் உள்ள அவரது இல்லத்தில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். அத்துடன் நாடு பொருளாதார நெருக்கடியில் இருக்கின்றது. இவ்வாறானதொரு நேரத்தில் தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கின்றோம். அது மட்டுமின்றி தற்போதைய நிலையில் தேர்தல் நடத்தப்பட்டால் எவருக்கும் பெரும்பான்மை கிடைக்காது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இதனால் தேர்தலில் தோல்வி அடைபவர் நிச்சயமாக வேறெந்த முறைமைகளையும் பயன்படுத்துவதற்கே முனைவார்கள். இதனால் அமைதியான நிலைமைகள் குலைந்து போகும், பதற்றமான நிலைமைகளே அதிகரிக்கும் என்றும் விக்னேஸ்வரன் எச்சரித்தார். இவ்வாறானதொரு சூழலில் நாட்டின் ஸ்திரத்தன்மை மீண்டும் பாதிப்படையும். அது நாட்டின் பொருளாதார ரீதியான முன்னேற்றத்திற்கு தடைகளை ஏற்படுத்தும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எக்ஸிட் போல் என்று அழைக்கப்படும் கருத்து கணிப்பு இது தற்போது பிரித்தானியாவில் இருக்கிறது. இது தற்போது வெளியாகியுள்ளது. அதாவது வாக்குகளை செலுத்திவிட்டு வெளியே வரும் மக்களிடம் இருந்து அறியப்பட்ட தகவலின் அடிப்படையில் 410 இடங்களில் லேபர் கட்சி வெல்லும் என்றும் வெறும் 130 இடங்களில் தான் கன்சர்வேட்டிவ் கட்சி வெல்லும் என்றும் கூறப்படுகிறது. 3 தமிழ் வேட்பாளர்கள் போட்டியிடுகிறார்கள். இவர்களின் வாக்குகள் தற்போது எண்ணப்பட்டு வரும் நிலையில் அந்த முடிவுகள் எந்த நேரத்திலும் வெளியாக வாய்ப்புகள் உள்ளது. தற்போது உறுதி செய்யப்பட்ட அடிப்படையில் 88 இடங்களில் லேபர் கட்சி வெற்றி அடைந்துள்ளது. 10 இடங்களில் கன்சர்வேட்டிவ் கட்சி வென்றுள்ளது. பிரித்தானிய பாராளுமன்றத்தில் 650 ஆசனங்கள் உள்ளது. இதில் 410 ஆசனங்களை லேபர் கட்சி கைப்பற்றி பெருவாரியான வெற்றி பெறும் என்பது உறுதியாகியுள்ளது. அக்டோபர் முதல் வாரத்தில் தேர்தல் நடத்தப்படும் என்று அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்தார். ஐக்கிய தேசிய கட்சியின் தேர்தல் செயற்பாடுகளுக்கு பொறுப்பானவர் என்ற வகையில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட அவர், எனக்கு தெரிந்த வகையில் அக்டோபர் முதல் வாரத்தில் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படும், அதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை என்று கூறினார். நீதிமன்றில் வழக்கு தொடுத்துள்ளவருக்கும் எமக்கும் எவ்விதமான சம்பந்தமும் கிடையாது. அவருக்கு பின்னணி தொடர்பில் ஊடகங்கள் தான் தேடி பார்க்க வேண்டும். ஆகவே நாம் தேர்தலுக்காக செயற்பாடுகளை முன்னெடுக்கின்றோம் என்றும் அமைச்சர் ஹரின் தெரிவித்தார்.
செலுத்தப்படாதுள்ள 12.5 பில்லியன் அமெரிக்க டாலர் இறையாண்மை முறிகளை மறுசீரமைப்பதற்கு அது சார்ந்த கடன் வழங்குநர்களுடன் அடிப்படை இணக்கப்பாட்டை இலங்கை எட்டியுள்ளது. இலங்கை பெற்றுக்கொண்ட இறையாண்மை முறிகளில் 50% உரிமை கொண்ட 10 தரப்பினர் கடன் வழங்குநர்கள் குழுவில் உள்ளடங்குகின்றனர். இலங்கை அரசாங்க தரப்பினர் இறையாண்மை முறிகள் கடன் வழங்குநர்களின் குழுவுடன் இணக்கப்பாட்டிற்கு வந்துள்ளதாக லண்டன் பங்குச் சந்தைக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த இணக்கப்பாடு தொடர்பில் இருதரப்பு கடன் வழங்குநர்களின் உத்தியோகபூர்வ குழு மற்றும் சர்வதேச நாணய நிதியத்திற்கு அறிவிப்பது இதன் அடுத்த கட்ட நடவடிக்கையாகும். அவர்களின் இணக்கப்பாடு கிடைத்த பின்னர் இறையாண்மை முறிகள் மறுசீரமைப்புடன் தொடர்புடைய உடன்படிக்கையை எட்ட முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. தோட்டத் தொழிலாளர்களின் சம்பளத்தை 1700 ரூபாவாக அதிகரிப்பது தொடர்பாக வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலை அமுல்படுத்துவதற்கு இடைக்கால தடை உத்தரவை உயர் நீதிமன்றம் பிறப்பித்துள்ளது. இது தொடர்பான மனு காமினி அமரசேகர, குமுதினி விக்ரமசிங்க மற்றும் ஜனக் டி சில்வா ஆகிய உயர் நீதிமன்ற நீதியரசர்கள் முன்னிலையில் நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. விதிக்கப்பட்ட இந்த இடைக்கால தடை உத்தரவு மனு மீதான விசாரணை நிறைவு பெறும் வரை நடைமுறையில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பளத்தை அதிகரித்து தொழில் அமைச்சரினால் வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தல் சட்டத்திற்கு முரணானது என்பதால் அதனை செல்லுபடியற்றதாக்குமாறு கோரி அக்கரப்பத்தனை பெருந்தோட்ட நிறுவனம் உள்ளிட்ட 21 நிறுவனங்களினால் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் ரிட் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனுவை கடந்த 3ஆம் தேதி ஆராய்ந்து விசாரணைக்கான அனுமதியை வழங்கிய மேன்முறையீட்டு நீதிமன்றம் பிரதிவாதிகளுக்கு அறிவித்தல் அனுப்பியிருந்தது. எனினும் தொழில் அமைச்சரினால் வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தல் செல்லுபடியாவதை தடுக்கும் உத்தரவை பிறப்பிக்க மேன்முறையீட்டு நீதிமன்றத்தால் மறுப்பு தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்ட இந்த உத்தரவு சட்டத்துக்கு புறம்பானது எனவும் தொழில் அமைச்சரினால் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள அதிகரிப்பு தொடர்பில் வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலை செல்லுபடியற்றதாக்குமாறு உத்தரவிடக் கோரி பெருந்தோட்ட நிறுவனங்களினால் உயர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. மனு மீதான அடுத்த கட்ட விசாரணை எதிர்வரும் பிப்ரவரி 18ஆம் தேதி நடைபெறவுள்ளது. சட்டமா அதிபர் சார்பில் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் விவேகா சிறிவர்தன மன்றில் முன்னிலையாகியிருந்தார். பெருந்தோட்ட கம்பெனிகள் சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி கலாநிதி ரமேஷ் டி சில்வாவும் ஜனாதிபதி சட்டத்தரணி சஞ்சீவ ஜெயவர்தனவும் ஆஜராகியிருந்தனர். இலங்கை தோட்டத் தொழிலாளர்களின் சங்கம் சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி ஃபைச முஸ்தபா மன்றில் முன்னிலையாகியிருந்தார். குறித்த அதிவிசேட அறிவித்தலுக்கமைய தோட்டத் தொழிலாளர்களின் அடிப்படை நாட்சம்பளம் 1350 ரூபாவாகவும் உற்பத்தி திறன் அடிப்படையில் நாளாந்த விசேட கொடுப்பனவு 350 ரூபாவாகவும் என்று மொத்த நாளாந்த சம்பளம் 1700 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் உலக வங்கியில் புதிதாக நியமனம் பெற்றுள்ள இலங்கை, நேபாள, மாலைத்தீவுக்கான பணிப்பாளர் டேவிட் சிஸ்லேன் ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பு நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. சிஸ்லேனுக்கு முன்னர் உலக வங்கி வதிவிட பணிப்பாளராக பரிஸ் ஹதாத் சர்வோஸ் பணியாற்றினார். உலக வங்கியின் தெற்காசிய பிராந்தியத்துக்கான உபத்தலைவர் மார்டின் ரைசர், உலக வங்கியின் தெற்காசியா, இலங்கை மற்றும் மாலைத்தீவுக்கான முகாமையாளர் கியோ கந்தா மற்றும் பொருளாதார அலுவல்கள் தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகர் சமரத்துங்கோ உட்பட எல்லோரும் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டனர். அந்த செய்தியோடு நிறைவு பெறுவது டிபிசியின் இன்றைய காலை தமிழ் செய்திகள். மீண்டும் மாலை செய்திகளோடு மீண்டும் சந்திப்போம். வணக்கம். TBC Tamil News.